சார் காலையில இந்த தாமதத்திற்கு தொண்டர்கள் மட்டுமே காரணம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா? ஏன்னா காலையில ஏர்போர்ட்ல இருந்தே செம்ம கூட்டம். இவங்க இவங்களுக்கு தெரியும்ல சார், விஜய் சாரை பாக்குறதுக்கு கண்டிப்பா பயங்கரமான கூட்டம் வரும். நம்ம ஒண்ணு முன்னாடியே போயிடணும், இல்லைன்னா நம்ம பிளானை கொஞ்சம் ஏதாவது மாத்திரணும், யாருக்கும் தெரியாம இடத்துக்கு போற மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு பிளான் பண்ணிருக்கலாம். இவங்க வாலண்டியரா 10th அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல. 10 மணிக்கு இறங்கினோம்னா 4 மணி நேரத்துல போயிடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தாரா என்னன்னு தெரியல. ஆனா இந்த 5 மணி நேரம் டிலேன்றது யாரா இருந்தாலும் கடுப்பாயிடுவாங்க. 5 மணி 6 மணி நேரம் கிட்டத்தட்ட உங்களுக்கு உண்மையாவே இப்ப விஜய்க்கே உள்ள உட்கார்ந்து இருக்குல்ல, என்னதான் ஒரு ஏசியில வந்தா கூட இதுவா இருந்தா கூட முதல்லாம் இருக்குமா இருந்தது. நீங்க சொல்றது சொன்ன மாதிரி நம்ம வீட்டுல இருந்து 8 மணிக்கு கிளம்பணுமா, 9 மணிக்கு ஏர்போர்ட் போயிட்டோம்னா ஒரு 9:45 போய் மேடையில ஏறிட்டேன்னா அப்படியே பிடிச்சி கொஞ்ச நேரம் முடிச்சு 10:35 மைக்கு பிடிச்சி பேசலாம்னு நினைச்சிருக்காரு. இது யாரும் போய் சொல்லலையா? இதுக்குதான் சைமன் எப்பவுமே மூத்த அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்கள், எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள், முன்னாள் மாவட்ட செயலாளர்கள், பெரிய கட்சியில இருந்த முக்கியஸ்தர்கள்லாம் இருக்கணும்னு சொல்றது இதுக்காக தான். நீங்க விஜயகாந்த் கட்சியில் சில குளறுபடிகள்லாம் இருந்தது, தொண்டர்கள ரசிகர்களுடைய மனநிலை இல்ல அப்படின்னு சொன்னப்போ அந்த கட்சிக்கு ஒரு பெரிய பேக் போனா இருந்தது யாருன்னா பண்டோட்டி ராமச்சந்திரன். அது மறக்கவே கூடாது. அவர் தான் இது பண்ணாரு. ஏன்னா எம்ஜிஆர் காலத்தில் அவருடைய அரசியல் அந்த ஆட்சி காலத்திற்கு அவர் ஒரு பெரிய இதுவா இருந்தார். அவர் தான் டிசைன் பண்ணது. அவர் தான் இப்படி ஒரு கூட்டத்தை போடுங்க, இப்படி இது பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவரே அதிருப்தியாகி வெளியே வந்துட்டார். அப்போ தாவேகாவுக்கு கண்டிப்பா அது மாதிரியான ஒரு சீனியர்ஸ் கண்டிப்பா தேவை இருக்காங்களே கண்டி. இது போதாது. ஏன்னா அவங்க பாத்தீங்கன்னா பல மாநாடுகளை பார்த்தவங்க, இது மாதிரி பல சுற்றுப்பயணங்களை கலந்துக்கிட்டவங்க, ஆர்கனைஸ் பண்ணவங்க. அவங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கு தெரியும், சாமி இது சாதாரண கூட்டம் கிடையாது, நீங்க பாட்டு இறங்கி வந்துட்டீங்கன்னா. ஏன்னா இதுக்கு முன்னாடி மதுரையில இருந்து கொடைக்கானல் போக சொல்ல என்ன ஆச்சு உங்களுக்கு?